அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவிலிருந்து அன்வர் ராஜா நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்பியான அன்வர் ராஜா நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவில் அமைப்பு செயலாளராக உள்ள அன்வர் ராஜா திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு அன்வர் ராஜா வருகை தந்திருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், இந்த நீக்கம் தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? அதிமுகவை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மிக முக்கிய நபராக இருந்து வரக்கூடியவர் அன்வர் ராஜா பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்கின்றார். கட்சி பொறுப்புகள் மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சரவையிலே தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் என்று பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலம் முதல் இருந்து வரக்கூடியவரான அன்வர் ராஜா பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கக்கூடாது என்ற தன்னுடைய நிலைப்பாட்டில் எப்பொழுதுமே திட்டவட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கின்றார். குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் பொழுது அது அதிமுகவுக்கு சிறுபான்மையினர் மத்தியில் வாக்குகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தவிர்த்துவிடும் என்பது அன்வர் ராஜாவினுடைய வாதமாக இருந்தது. இந்த நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் அதிமுக இணைந்திருக்கின்றது. அந்த கூட்டணிக்கு பிறகாக, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததற்கு பிறகாக அன்வர் ராஜா வெளிப்படையாகவே மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சிக்க தொடங்கியிருந்தார். கடந்த காலத்திலும் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பொழுது விமர்சித்து அதிமுகவின் கட்சி நடவடிக்கைகளில் இருந்து முழுவதுமாக அன்வர் ராஜா விலகியிருந்தார். அதன் பிறகு அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு விரிசல் ஏற்பட்ட பிறகு அன்வர் ராஜா மீண்டும் தன்னுடைய அந்த கட்சி பணிகளை விரைவுபடுத்தியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் மீண்டும் அதிமுக பாஜக இடையிலாக கூட்டணி உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கூட்டணியை தொடர்ந்து விமர்சித்து வரக்கூடிய அன்வர் ராஜா சற்று முன்பாக சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயம் சென்றிருக்கின்றார். கடந்த சில நாட்களாகவே அவர் கட்சி மாறக்கூடும், அதிமுகவிலிருந்து விலகக்கூடும் என்ற தகவல்கள் வெளிவந்த நிலையில்தான் அன்வர் ராஜா தற்பொழுது அறிவாலயம் சென்றடைந்திருக்கின்றார். அறிவாலயம் சென்றிருப்பதால் அவர் திமுகவில் இணைவது ஏறக்குறைய உறுதியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் அல்லது துரைமுருகன் உள்ளிட்டவர்களை சந்தித்து அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்வார் என்ற தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவில் இருந்து அன்வர் ராஜாவை நீக்கி இருக்கின்றார்கள். அது தொடர்பான தகவல் வெளியாகி இருக்கின்றது. திமுகவில் இணையலாம் என்று கருதப்படக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த கட்சியின் மிக முக்கிய நிர்வாகிகளில் ஒருவராக இருந்து வரும் அன்வர் ராஜாவை அதிமுகவிலிருந்து நீக்கி ஒரு தகவலினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதிமுகவின் அமைப்பு செயலாளராக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அவர் நீக்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. பொறுத்தவரை கடந்த காலங்களிலும் கட்சியினுடைய இந்த தீவிர நடவடிக்கைகளில் இல்லாமல் சற்று விலகி இருந்தார். அதன் தொடர்ச்சியாக அதிமுகவில் இருந்து அவர் ஏற்கனவே விலகக்கூடும் என்று சொல்லப்பட்ட நிலையில் மீண்டும் கட்சி நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு பிறகு இந்த நிலையில்தான் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்பொழுது நீக்கப்பட்டிருக்கின்றார். சென்னையில் இன்று அவர் முதலமைச்சரை சந்தித்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்வார் என்று தகவல் வெளியே வந்திருந்த நிலையில்தான் அதிமுகவில் இருந்து அன்வர் ராஜாவை நீக்கி இருக்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பதவிகளுக்கு அதிமுக மூலமாக அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருந்தவர் அன்வர் ராஜா. கடந்த காலங்களில் எல்லாம் தொழிலாளர் நலத்துறை உள்ளிட்ட துறைகளின் அமைச்சராக இருந்தவர். அது மட்டுமல்லாமல் தேர்தல் சமயங்களில் பல்வேறு மாவட்டங்களுக்கு தேர்தல் பொறுப்பாளராகவும் அதிமுக தலைமையின் மூலமாக நியமனம் செய்யப்பட்டவர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க ஒருவராக இருந்தது மட்டுமல்லாமல் அதிமுக மத்தியிலே அந்த சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்கான ஒரு முக்கிய நபராகவும் அன்வர் ராஜா இருந்து வந்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட அன்வர் ராஜா அதிமுகவில் இருந்து விலகி தற்பொழுது திமுகவில் இணைவதற்கான ஒரு முடிவினை எடுத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதன் காரணமாகவே அண்ணா அறிவாலயத்திற்கு அவர் சென்றிருக்கின்றார் என்று தகவல் வெளிவந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக அன்வர் ராஜாவை அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்குவதாக அதிமுக தலைமை இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பான அமைப்பு செயலாளர்களில் ஒருவராக அன்வர் ராஜா இருந்து வந்தால் அதிமுகவின் முக்கியமான இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் உள்ளிட்டவற்றிலும் பங்கேற்கக்கூடிய நபராக அன்வர் ராஜா இருந்து வந்தார். தற்பொழுது அதிமுக பாஜக இடையிலாக கூட்டணி மலர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்
இந்த கூட்டணியையும் தொடர்ந்து விமர்சிக்க தொடங்கியிருந்தார். கடந்த காலங்களில் பாஜகவுடன் கூட்டணி வைத்த பொழுது எப்படி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தாரோ அதே போன்று கடும் விமர்சனங்களை அன்வர் ராஜா முன்வைத்து வந்தார். அது மட்டுமல்லாமல் கட்சியினுடைய தொடர்ச்சியாக அதிமுக தலைமையகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டங்களிலும் அன்வர் ராஜா பங்கேற்காமல் இருந்தார். இந்த நிலையில் தான் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்து அவர் இணைத்துக் கொள்ள முன் வந்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. எனவே சென்னை வந்திருக்கக்கூடிய அன்வர் ராஜா நேராக அண்ணா அறிவாலயம் சென்றிருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் அதிகாரப்பூர்வமாக திமுகவிலே தன்னை ஒரு அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் அவருக்கான அந்த முக்கியத்துவத்தை தொடர்ந்து வழங்கி வந்த நிலையிலும் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் அன்வர் ராஜாவிற்கு உடன்பாடு இல்லை எனவும் அதன் காரணமாகவே கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கின்றார். தற்பொழுது திமுகவில் இணைவதற்கான ஒரு வாய்ப்பை எதிர்நோக்கி அவர் அண்ணா அறிவாலயத்திற்கு சென்றிருக்கின்றார். அடிப்படை உறுப்பினர் உட்பட அவர் வகித்து வரக்கூடிய அந்த அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்து முற்றிலுமாக அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். நன்றி ராஜகுமரன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.